இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். பாருங்க, எலிசபெத்தும் மரியாளும் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. 6 மாதமா கருவுற்று இருக்கிற எலிசபெத்தை கர்த்தரிடத்திலிருந்து நல்ல வாழ்த்துதலையும் தேவ திட்டத்தின் நிறைவேறுதலுக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற செய்தியையும் அறிவிக்க மரியாள் எலிசபெத்தை சந்திக்க அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்த உடனே சந்தோஷத்துல மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தும் போது எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை பரிசுத்த ஆவியினால் நிறைந்து துள்ளினது என்று எழுதப்பட்டிருக்கு. இப்போ அந்த மரியாளுக்கு இந்த எலிசபெத் திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது அவங்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சில காரியத்தை சொல்றாங்க. அதுல ஒரு வார்த்தை தான் விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஏன்னா ஒரு கன்னி கர்ப்பவதி ஆவது என்பது இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. யாரும் அப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதே இல்லை. அது நடப்பதற்கும் வழியே கிடையாது. ஆனா தேவ தூதனால் மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவங்க அப்படியே நம்பினதுனால கர்த்தர் இப்ப அந்த நம்பிக்கையை அங்கீகாரம் பண்ணி பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எலிசபெத்தை வாழ்த்த செய்யும் போது அதை ஆண்டவர் உச்சரிக்க வைக்கிறார். பாருங்க, நீ இதை விசுவாசித்ததுனால நீ பாக்கியவதி, கர்த்தரால உனக்கு என்னதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறும். அப்ப இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேறும் என்பதற்கு உங்க உள்ளத்துல விசுவாசம் இருக்குதா? இது எப்படி ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் கேள்வி இருந்துச்சு. ஆனா அதற்கு தகுந்த விளக்கம் பரிசுத்த ஆவி உன் மேல நிழலிடும் போது இதெல்லாம் தன்னால நடக்கும் அப்படி சொன்ன உடனே அவங்க வேற எந்த கிராஸ் கொஸ்டின்னு கேட்கல. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப வசனத்தின் நிறைவேறுதல், வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், இவைகளெல்லாம் நீங்க யாரு, அது உங்க வாழ்க்கையில உங்க மூலமா நடப்பதற்கு தீர்மானம் பண்றது யாரு அப்படிங்கிறதெல்லாம் கர்த்தருடையது. உங்களுக்கு சொல்றதெல்லாம் அதுக்கு ஆண்டவர்கிட்ட வர்ற வார்த்தை. உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது அவரு, உங்க வாழ்க்கையில செய்ய போறது அவன் தான். அப்ப நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, என் மகனுக்கு என் மகளுக்கு நான் சொல்றத அவங்க ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்பணும். அது அவர்களுடைய பார்வைக்கு கூடாதது தான், அவர்களுடைய இருதயத்தில் அது நம்ப முடியாதது தான். ஆனா என்னுடைய பார்வையில கூடாததுன்னு ஒண்ணுமே இல்லை. என்னுடைய வல்லமைக்கு முன்பாக என்னால நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. அப்ப என் பிள்ளைங்க நான் சொல்ற வார்த்தைகளை கேட்கும்போது அந்த சொல்ற என்னதான் அவங்க நம்பணும். இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஒரு கண்ணியின் வயிற்றில் குழந்தை பிறக்குங்கிற அந்த வார்த்தையை நம்பின அந்த மரியாள் பாக்கியவதி ஆனது போல உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது எவ்வளவு அது மேன்மையானதா இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு பகல் கனவு போல இருக்கு, எட்டாத உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது போல இருந்தாலும் கர்த்தர் சொன்னாரு அப்படிங்கிறது உறுதினா நீங்க கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு ஆயத்தமா. வருஷ கடைசியில கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அவருடைய கன்னி பிறப்பு நமக்குள்ள ஒரு பெரிய விசுவாசத்தை உண்டாக்கட்டும். இதெல்லாம் கர்த்தர் செஞ்சிருப்பார்னா என் வாழ்க்கையில கண்டிப்பா செய்வார் சொல்லி நம்புவோம். விசுவாசித்தவள் பாக்கியவதி என்று அழைக்கப்பட்டது போல சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க விசுவாசித்து நீங்களும் பாக்கியவதி என்று அழைக்கப்படுவீர்களாக. சகோதரர்களே, தகப்பன்மார்களே, நீங்களும் கர்த்தரால் உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை நம்பி பாக்கியவான்கள் என்று அழைக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. பரலோக தேவனே, எங்க வாழ்க்கையில நாங்க உங்களை விசுவாசித்து நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த நன்மைகளை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.